இன்னைக்கு புரிதல் கற்போம்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதிப்பகம் வீச்சகம் துணை மதிப்பகம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மதிப்பகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய முதல் கணம் இருக்கு இல்லையா, அதில் எந்தெந்த நம்பர்ஸ்க்கு உறவுகள் இருக்கோ அதையெல்லாம் மதிப்பகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கணத்தில் எது எதுக்கு உறவுகள் இருக்குது? 1 2 3 4 அதுக்கு மட்டும்தான் உறவுகள் இருக்குது. 5க்கு உறவுகள் இல்லை. அப்போது அதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த 4 தான் நமக்கு மதிப்பகம். வீச்சகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய இரண்டாவது கணத்தில் எந்தெந்த நம்பர்ஸ்க்கு உறவுகள் இருக்கோ அதை மட்டும்தான் வீச்சகம்னு எடுத்துப்போம். அப்படி பார்த்தோன்னா 7 8 10க்கு மட்டும்தான் உறவுகள் இருக்குது. அதை மட்டும்தான் வீச்சகமாக எடுத்துக்கணும். 6 9 எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு உறவுகள் இல்லை இல்லையா. அப்போது துணை மதிப்பகம் அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒய்ங்கிற கணம் முழுமையுமே துணை மதிப்பகமாக தான் வரும். அதில் இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்ஸுமே துணை மதிப்பகத்துக்கு எடுத்துப்போம். தேங்க்யூ.